பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலை நேரத்திலே இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்போமானால் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் அந்த கர்த்தருடைய ஆவியானவர் என் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நம் ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து அரிய பெரிய காரியங்களை சிம்சோனுடைய வாழ்க்கையில் செய்தார். ஆனால் இந்த சிம்சோன் பாவம் செய்த பொழுது ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகினார். அதற்கு பிற்பாடு சிம்சோனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வீழ்ச்சி, இறுதியில் சிம்சோன் மரணமடைந்து விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த சிம்சோனை போல பரிசுத்த ஆவியை இழந்து இருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருத்தரும் இழந்து போன பரிசுத்த ஆவியை திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்யும்போது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்போது பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட வாசம் பண்ண முடியாது, நம்மை விட்டு விலகி விடுவார். எனவே நாம் இன்றைக்கு ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை இழந்து இருப்போமானால் இன்றைக்கு அந்த இழந்து போன பரிசுத்த ஆவியை மீண்டும் நமக்குள் வந்து நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும். தாவீது இதே போல சிம்சோனை போல பாவம் செய்த பொழுது ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். பரிசுத்த ஆவியானவர் அவர் விட்டு விலகின பொழுது தாவீது அவன் சந்தோஷத்தை இழந்து போனான், சமாதானத்தை இழந்து போனான், மிகுந்த வேதனை அடைந்தான். இப்பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் போய் அழுது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி இந்த தாவீது தேவ சமூகத்தில் போய் அழுது ஜெபித்த பொழுது, சங்கீதம் நீங்கள் 51 வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும் ஆண்டவரே என்று அழுகிறார். அழுது ஜெபித்து அந்த பரிசுத்த ஆவியை மறுபடியும் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு, தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அதை விட்டு விலகி மறுபடியும் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்த பொழுது மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் தாவீதோடு கூட வாசம் பண்ண விரும்பினார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாய் மாறும்போது பரிசுத்த ஆவியை நமக்குள் வாசம் பண்ணி நம் மூலமாய் அநேக பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள். ஆலயத்துக்கு போகும்போது அங்கே தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சிலர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவனை தூக்கி கொண்டு ஆலயத்தின் வாசலில் கொண்டு வைக்கிறார்கள். அவன் அந்த ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து ஆலயத்து வருகிறவர்கள்ட்ட போகிறவர்கள்ட்டையும் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் இருக்கிறான். இப்போது பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போகும்போது இவன் என்ன செய்கிறான், பேதுருவை பார்த்து அவங்கள்ட்ட ஏதாகிலும் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க உற்று பார்க்குறான். உற்று பார்க்கும்போது அந்த பேதுரு அவனை பார்த்து சொல்கிறாரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவரை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கரத்தை பிடித்து தூக்கி விட்ட உடனே அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான், சுகமடைந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது பேதுருவும் யோவானும் மற்ற சீசர்களும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இந்த பேதுரு யோவானும் போகும்போது இந்த நடக்க முடியாத மனுஷனை பார்த்து அவனை உற்று பார்த்து, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்ன உடனே அந்த மனிதன் விடுவிக்கப்படுகிறான். அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனுக்குள் வாசம் பண்ண ஆரம்பித்த பொழுது அங்கே இருக்கிற அந்த முடவன் நடக்க ஆரம்பிக்கிறான், விடுதலை உண்டாகிறது. இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுரு எப்படி பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அங்கே இருக்கிற முடவனை பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்னவன அவன் எழும்பி நடந்தான், விடுவிக்கப்பட்டான். அதே போல் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கப் போகிறார். அநேக கட்டுகள், வியாதிகள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் விசுவாசமாய்
பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயத்தையும் வெற்றியும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அதான் பவுல் சபைக்கு சொல்லும்போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் ஒருவேளை விடுதலை இல்லாமல் இருக்கலாம், நெடுநாள் போராடி கொண்டிருக்கலாம், இந்த முடவனை போல பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு ஆவியானவர் அவங்களை விடுவிக்க போகிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி அநேகரை விடுவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை விடுவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டுகளும் விலக வேண்டும். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளவும். ஒருவேளை பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தாவியை பெற்று அவர் நம்மை விட்டு விலகி போயிருந்தால் திரும்ப அந்த பரிசுத்தாவி நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம்மை வழிநடத்த, நம்மை ஆஸ்வதிக்க நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா? எல்லாரும் இந்த இறைவார்த்தை கேட்கிற நாம் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாளுக்குரிய கிருபையை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.